மரியாதைக்குரிய மாவடி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் பிராங்க்லின் அவர்களுக்கும் மாவடி ஊர் பொதுமக்களுக்கும் இந்த விழாவில் என்னுடன் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன், இந்த பகுதியினுடைய செல்லப்பிள்ளை, சமூக ஆர்வலர்களுடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் நெல்சன் அவர்களுக்கும், புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், களக்காட்டிலே இதே போன்ற ஒரு விழாவை நடத்தி தந்து மரக்கன்றை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு அண்ணன் துரை நாடார் அவர்களுக்கும், இந்த விழாவில் என்னுடன் பங்கேற்க விரும்பி வந்திருக்கக்கூடிய வள்ளியூர், திருநெல்வேலி, சேரன் மகாதேவி, களக்காடு பகுதி நேதாஜி சுபாஷேனியினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கல்வி அறிவில் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை பிடித்திருக்கிறது. இதற்கு காரணமான ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். ஏழையாக இருந்து, ஏழையாக வாழ்ந்து, ஏழையாக மறைந்த ஒரே தலைவர் காமராஜர் அவர்கள் தான். காமராஜர் இறக்கும் தருவாயிலே அவரிடம் இருந்தது 4 வேஷ்டியும் 4 சட்டையும் தான். அதுல கூட ஒண்ணு கிழிஞ்சிருந்து அப்படின்னு சொல்றாங்க. காமராஜர் வாழ்ந்த காலத்தில் நாமெல்லாம் வாழலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காவது நாம் இந்த உலகத்திலே, இந்த தமிழகத்திலே, இந்த தென் மாவட்டத்திலே பிறந்திருக்கிறோம் என்பது அந்த வருத்தத்தில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். காமராஜர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் ஒரு கட்சி இருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு போட்டி. அதுல எதிர்த்து போட்டியிடக்கூடியவர்களை இங்க எதிரியாக கருதுகிறார்கள். இன்றைய திராவிட அரசியல் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய முதல்வர் தளபதியாரை எடுத்துக்கொண்டால் எடப்பாடியாருடன் ஒரு பகைமை உணர்ச்சி இருப்பது போல சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக்கொண்டால் காங்கிரசுடன் சண்டை போல பாவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே முதல்வர் வேட்பாளருக்கு காமராஜர் நிறுத்தப்பட்ட போது சுப்பிரமணியன் என்ற நபரும் நானும் முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிற்கப் போகிறேன் என்று நின்றார். அந்த போட்டியிலே காமராஜர் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். உடனே முதல்வராக இருந்தாலும் கூட இன்னைக்கெல்லாம் அமலாக்கத்துறையை வச்சு பழி வாங்கிடுவாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை உடனே வீட்டுக்கு போயிடும். ஆனால் காமராஜர் அவர்கள் செய்தது அந்த சுப்பிரமணியனை தன்னுடைய அவையில அமைச்சராக சேர்த்துக் கொண்டதுதான். யாரையும் அவர் அரசியல் எதிரியாக பாவித்தது கிடையாது. காமராஜர் அவர்கள் வீட்டிலே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு போன் வருகிறது. மூக்கையா தேவர் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். எப்படி காமராஜர் தமிழகத்திற்கே கல்வி தந்தையாக இருந்தாரோ அதே போல தேவர் சமுதாயத்தினுடைய கல்வி தந்தையாக கருதப்படுவோர் மூக்கையா தேவர். அவரிடம் மண்ணாங்கட்டி என்று ஒரு நபர் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். காமராஜர் திடீரென ஒரு உத்தரவை போடுகிறார். இனி படித்தவர்கள் மட்டும்தான் தமிழக அரசிலே வேலை பார்க்க வேண்டும் என்ற உத்தரவு தான் அது. அதில் அந்த மண்ணாங்கட்டி ஒரு ஓய்வாக ஒரு சிறிய பதவியிலே வேலை பார்த்து கொண்டிருப்பவர் போல அவர் மூக்கையாத்தையிடம் சொல்லி அழுகிறார். இப்படி ஒரு உத்தரவு போட்டுவிட்டால் 2 நாட்களாக என் குடும்பம் பட்டினிதான் கிடைக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று. உடனே அவர் சொல்கிறார், காமராஜருக்கு ஒரு போன் செய்யுங்கள், நான் பேசுகிறேன் என்கிறார். இப்பெல்லாம் போன்னா இப்போ மொபைலில் வாட்ஸ்அப்பில் போயிடுவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால் புக் பண்ணி வெயிட் பண்ணணும். கால் புக் பண்ணும்போது காமராஜர் அவர்களுடைய அலுவலகத்தில் யாராவது உதவியாளர் எடுத்து தான் அந்த விஷயத்தை காமராஜரிடம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த மண்ணாங்கட்டி காமராஜர் அலுவலகத்திற்கு, முதல்வர் அலுவலகத்திற்கு போன் பேசும்போது எதேச்சையா காமராஜர் அவர்களே எடுத்து விடுகிறார். இந்த மண்ணாங்கட்டிக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போ மூக்கையா தேவர்கிட்ட கேட்கிறாரு. மூக்கையா தேவருக்கு தெரியல காமராஜர் தான் போனை எடுத்திருக்காரு அப்படின்றது தெரியல. அப்போ மூக்கையா தேவர் சொல்றாரு,
படிக்காத காமராஜர் முதல்வராக இருக்கும்போது படிக்காதவர்கள் இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்க கூடாதா அப்படின்னு கேளியா அப்படின்றாரு. அவருக்கு தெரியாதுல்ல, இப்படி கேளியானவனே இவரும் தைரியத்தை வரவழைச்சிட்டு இதே மாதிரி கேட்டுறாரு. படிக்காத காமராஜர் வேலை பார்க்கும் போது படிக்காதவர்கள் இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டுறாரு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்றாரு. இந்த மாதிரி மூக்கையாட்ட ஒரு அலுவலகத்திலேருந்து பேசுறோம் அப்படின்றாங்க. 2 மணி நேரம் கழிச்சு 4 அதிகாரிகள் வந்துடுறாங்க. மண்ணாங்கட்டிக்கு கை காலெல்லாம் படபடன்னு வந்துருது. ஐயோ நம்ம ஏதோ தப்பா பேசிட்டோம் போல இருக்குன்ட்டு. உங்களை முதல்வர் பார்க்கணும்னு சொல்றாரு, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் காமராஜரிடம் விடுறாங்க. இவர் தயங்கி போறாரு. காமராஜர் உட்கார்ந்துட்டு சொல்றாரு, காமராஜர் தமிழ்ல அதிகமாக அன்பாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அமருங்கள், வாருங்கள், உட்காருங்கள், மகிழ்ச்சி, நன்றி, இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு தமிழின தலைவர். உடனே அவர் சொல்றாரு, உட்காருங்க மண்ணாங்கட்டி அவர்களே அப்படின்றார், அமருங்கள் அப்படின்றார். அவர் பயந்துகிட்டே இல்லைங்கய்யா அப்படின்றார். அப்ப காமராஜர் சொல்றாரு, என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி நீங்க படிக்காத காமராஜர் முதல்வராக இருக்கும்போது படிக்காத நபர்கள் வேலை பார்க்க கூடாது அப்படிதானே கேட்டீங்க அப்படின்றாரு. இவர் பதறி போயிடுறாரு. முதல்வராக இருக்கார எதுவும் பண்ணிடுவாரோ அப்படின்ட்டு. இந்த நாட்களில் நினைத்து பாருங்கள், இப்படி ஒருத்தர் பேசியிருந்தாருன்னா நமக்கு இருக்கக்கூடிய முதல்வரோ இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய முதல்வரோ எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. சமூக வலைத்தளத்தில் விமர்சனம் கூட செய்ய முடியல. உடனே சைபர் கிரைம்னு ஒன்று அனுப்பி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் காமராஜர் அதை பற்றி வருத்தப்படலை. மண்ணாங்கட்டியை உட்கார சொல்லும்போது தயங்கிட்டே உட்கார்றாரு. அவர் சொல்றாரு, ஐயா நான் சொல்லலைங்கய்யா மூக்கையாத்தவர் சொன்னார்னு சொல்லி விடுறாரு. இருந்தாலும் கூட காமராஜர் சொல்றாரு, நான் படிக்கல, எனக்கு உண்மையிலே இது தெரியாம போச்சு. உன் குடும்பம் குட்டி திடீர்னு உன்னை வேலையை விட்டு நிப்பாட்டினா எப்படி பிழைக்கின்றது கூட எனக்கு தெரியல பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணையை உடனே ரத்து பண்றாரு. ரத்து பண்ணிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அகைன் என்ன பண்றாருன்னா, இனிமேல் வரக்கூடிய அரசு அலுவலர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஆணையை மாற்றி போடுறாரு. ஒரு பாமரனை கூட மதித்து அவரை கூப்பிட்டு தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கூடக்கூடிய தைரியம் அன்னைக்கு இருந்தது காமராஜர் மட்டும்தான். காமராஜர் எல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் எங்களுடைய தேவர் சமுதாயத்திலே பிறந்திருந்தால் இந்த நேரம் அவரை நாங்கள் திரிக்க விட்டிருப்போம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தொகுதியில் காமராஜருக்கு 2 இடத்துல தான் சிலை இருக்குன்றாங்க. களக்காட்டில் 1 இருக்குன்றாங்க, பரப்பாடியில் 1 இருக்குன்றாங்க. ஆனா இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய கிராமம் மாவடி தான். மாவடியில் காமராஜருடைய சிலை இல்லாது எங்களை வருத்தமடை செய்திருக்கிறது. இந்த இடத்திலே இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் வேண்டுகோளாக வைப்பதெல்லாம், அடுத்த முறை நாங்கள் இங்கு வரும்போது காமராஜருடைய சிலைக்கு முன்பாக நின்று நாங்கள் இந்த மீட்டிங்கை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் காமராஜருடைய சிலை இந்த மாவடியிலே நிறுவித்தர வேண்டும். அத்தகைய ஒரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். அந்த அளவுக்கு எத்தகைய பாராட்டுகளையும் பாராட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் காமராஜர். நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் முதல்வராக இருக்கும்போது அந்த எம்எல்ஏவை தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு முதல்வரை மாற்றுவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் காமராஜரை பொறுத்தளவில் அவர் முதல்வராக இருக்கும்போது இந்த பதவி எனக்கு வேண்டாம், இளையவர்களுக்கு நான் வழிவிடுகிறேன். அதே போலதான் காங்கிரஸ் தலைவராக இருக்கும் போதும் இந்த பதவி எனக்கு வேண்டாம், இளைய சமுதாயம் இனிமேல் அவங்க பொறுப்பெடுக்கட்டும் என்று சொல்லி அந்த பதவியை தான் வைத்து அந்த பதவியை விட்டு விலகிய ஒரே தலைவர். அதே போல காமராஜர் இப்படி நம்ம அந்த பதவி ஆசையா இல்லாத ஒரு தலைவர் என்று சொன்னால் அது காமராஜர் தான். இன்னைக்கு அப்படி நம்ம யாரையுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு பதவிக்காக என்னன்னாலும் செய்யக்கூடியவங்க தான் நாட்டில் இருக்கிறாங்க. அதே போல இன்னொரு பதிவை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த பல்பீர் சிங் வழக்கில் பல் உடைப்பு, பொதுமக்கள் அந்த பல்பீர் சிங் நிறைய பேரை பல்ல உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கோம். அங்க பாதிக்கப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12 பேருக்கு நாங்க போராட்டோம். அந்த 12 பேர்ல 6 பேர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இங்க போராட்டம் பண்றதுல பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சேனை, புரட்சி பாரதம் எல்லா கட்சியும் இருக்காங்க. ஆனா அந்த நாடார் சமுதாயத்தின் உரிமைகளை கேட்பதற்கு இந்த நாடார் சமூகத்துல ஒருத்தர் கூட இல்லைங்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த பதிவை நான் திரும்பவும் உங்களுக்கு வைக்கிறேன். சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்கா நாடார் சமூகத்துல, அடிக்கணுமா, வெட்டணுமா, குத்தணுமா, துப்பாக்கி எடுக்கணுமா ஆள் இருக்காங்க. அது இந்த நாடார் சமூகத்தை வளர்ச்சிக்கு கொண்டு செல்லாது.
நாடார் சமூகத்தினுடைய உரிமைகள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ, நாடார் சமூகம் எங்கெல்லாம் காவல்துறையால் அச்சுறுத்தப்படுகிறதோ, நாடார் சமூகம் எங்கு அரசாங்கத்தால் நசுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு தலைவனை உருவாக்க வேண்டியது இந்த நாடார் சமூகத்தினுடைய கடமை. இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க கூட நின்று போராடுறதுக்கு நாடார் சமூகத்துக்காக போராட ஒரு நாடார் சமூகத்திலேருந்து ஒருத்தர் வர முடியல. ஒரே ஒருத்தர் மட்டும் எங்களுக்கு போன் பண்ணாரு. அவருமே சொல்லிட்டாரு, என் மேல நிறைய வழக்கு இருக்கு, நான் நேரில் வந்து போராடினா கூட காவல்துறை என்னை வந்து ஒடுக்குவாங்க அப்படின்னாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கிறது. இந்த தென் மாவட்டத்திற்கு நாடார் சமூகத்தினர் வந்து தொழிலில் வளர்ச்சி அடைந்து விட்டார்கள். நாடார் சமூகம் வந்து படிப்புல கல்வி அறிவுல வளர்ச்சி அடைந்து விட்டார்கள். நாடார் சமூகம் யாரிடமும் கையேந்துவது கிடையாது. இத்தகைய பெருமைக்குரிய நாடாண்ட நாடார் சமூகத்திற்கு அவருடைய உரிமை கேட்பதற்கு ஒருவர் இல்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய குறை. தயவு செய்து அந்த குறையை கண்டிப்பாக யாராவது ஒரு நாடார் சமூகத்திலிருந்து அறிவார்ந்த நபர் தட்டி கேட்பதற்காக தலைமை ஏற்க வேண்டும். அது இந்த மாவடி ஊரிலிருந்து வந்தால் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. நானும் இந்த மண்ணை சேர்ந்து வந்த முறையிலே சொல்கிறேன். அது இந்த மாவடி என்ற பெருமைக்குரிய ஊரில் இருந்து வந்தால் மிகவும் சந்தோஷம். அது எங்க அண்ணன் பிராங்க்லினா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொண்டதற்காக என்னை இந்த இடத்திலே அழைத்து கௌரவப்படுத்தியதற்காக மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. நிர்வாகிகள் அனைவருக்கும்